அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று வணங்க வேண்டிய கடவுள்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பௌர்ணமியை முழுமதி என்று அழைக்கிறோம். இதற்கு காரணம் முழுமையான தோற்றத்துடன் மிகவும் பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தினை கொண்ட உருவம் என்பது இதன் பொருளாகும். மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாளில் மிகவும் வானில் உள்ள அதீத சக்திகள் நம்முடைய உடலின் நேர்மறை சக்திகளை உருவாக்கி உடலானது நன்றாக இயங்குவதற்கு வழி செய்கிறது. குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாட்களிலும் நீங்கள் கிரிவலம் மலை மீது ஏறி கொண்டிருக்கும் போது வானில் உள்ள பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் உங்களது உடம்பில் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்தி அவருடைய உடலுக்குள் மனதிற்குள்ளும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவார் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் கிரிவல பாதையில் பயணித்த இந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று அனைவரும் செல்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்று வானில் முழு நிலவு தோன்றி எங்கும் பகல் போல் ஒளி வீசும். அத்தகைய தினத்தில் செல்வ வளத்திற்கு மிகவும் அதிபதியான பரம்பொருள் ஸ்ரீ குபேரன் அவர்களின் மனைவியாக இருக்கும் ஸ்ரீ சித்ராதேவி அம்மையார் அவர்களை நாம் தெய்வமாக வழிபட்டு அவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அவர்கள் நமக்கு நல்ல செல்வ வளம் கொடுப்பார்கள். மேலும் செல்வ வளத்திற்கு மிகவும் அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி அவர்களையும் புரட்டாசி மாதத்திற்கு அதிபதியாக விளங்கும் பரம்பொருள் திருமார் அவர்களையும் நீங்கள் வீட்டில் மாவிளக்கு போட்டு தீபமேற்றி துளசி மாலை போன்றவற்றை அவர்களுக்கு அணிவித்து இவர்களுக்கு நீங்கள் வணங்கியதால் உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்புடன் அமையும். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் பரம்பொருள் பெருமாளுக்கு உரிய இளநீர் போன்றவற்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கும்போது உங்களுடைய அனைத்து பணிகளையும் பெருமாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக அந்த பௌர்ணமி நாளை செய்வார். எந்தவித மாற்று கருத்தும் இந்த கருத்தில் கிடையாது. மேலும் இந்த பௌர்ணமி நாளில் அனைத்து ஊர்களிலும் உள்ள பெண் தெய்வங்களாக அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் தீப ஆராதனை போன்றவை நடைபெறும். உங்கள் வீட்டில் உள்ள வாய் பேச முடியாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அங்கு சென்று அம்மன் ஆலயங்களில் வழங்கப்படும் தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். பௌர்ணமி நாளில் நீங்கள் இதனை பெற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள், கோயில்களை சுற்றி வலம் வருதல் போன்ற நற்காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எளிதில் வாய் பேசுவதற்கான வாய்ப்புகளை அந்த அம்மன் அருள் பெற்று தருவார் என்பது இந்த பௌர்ணமியில் சிறப்பாகும். மேலும் இந்த பௌர்ணமி தினத்தில் பரம்பொருள் ஸ்ரீ பெருமாள் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கும் கருடாழ்வார் அவர்களை அவர்களது இரு கரங்களிலும் 2 பூமாலைகள் கொடுத்து அதனை உங்கள் குழந்தையின் கழுத்தில் மாட்டிக்கொள்ள வையுங்கள். அதற்கு பிறகு கருடாழ்வார் பாதத்தில் உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைகள் யாராவது இருந்தால் அவரது பாதத்தில் வைத்து 3 முறை குழந்தைகளை கீழே வைத்து மேலே எடுங்கள். பிறகு அந்த இடத்தில் தம்பதிகள் இருவரும் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி கருடாழ்வார் அவர்களுக்கு எப்போதும் உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள். கருடாழ்வார் அவர்கள் எப்படி பெருமாள் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறாரோ அதுபோல உங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாவலனாக இருப்பார். இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த முறையை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.